எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஆனால் எனக்கு அதுக்குரிய தகுதி இல்லை. நான் ஒரு வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த வியாபாரத்தை தொடங்குவதற்கு வேண்டிய வசதி என்கிட்ட இல்லை. நான் ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறேன், அந்த வேலையை பெற்றுக்கொள்கிற தகுதி எனக்கு இல்லை. என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் அது என்னுடைய தகுதிக்கு மீறியதாக இருக்கிறது. இதை வெளியில சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. இப்படி இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரும் கூட்டம் பின்தொடர்கிறது அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. வார்த்தையை கேட்டு முடித்த பின்பதாக அவர்களுக்கு போஜனம் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இருப்பதோ வனாந்திரம், அங்கே யாரிடத்திலும் ஒன்றுமில்லை. ஆனால் அங்கே ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அப்போ அந்த சிறுவனிடத்தில் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி ஏசப்பாவின் இடத்துல கொடுக்குறாங்க. அந்த சிறுவன் நினைக்கல, என்கிட்ட இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தானே, இதை கொடுத்தா மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அப்படியாக அவன் நினைக்கவில்லை. மாறாக அதை எடுத்து நம்பிக்கையோடு கொடுக்கிறான் ஏசப்பாவுடைய கரத்தில். அங்கு அற்புதம் நடக்கிறது. 5000 பேரை கர்த்தர் போஷிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து போகலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும், ஆனால் நம்மிடத்தில் அதை பெறுவதற்குரிய தகுதி சிறியதாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாம நம்பிக்கையோட நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஏசப்பாவுடைய கரத்தில் அப்படியே தூக்கி கொடுத்துடணும். ஏசப்பா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் தான், ஆனால் என்கிட்ட இருக்கிறத உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டோம்னா அங்கே அற்புதம் நடக்கும். ஒரு விதையை உங்களுடைய கரத்தில் வைத்து பார்க்கும் பொழுது அந்த விதை சின்னதாகத்தான் இருக்கும். அந்த விதையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல மண்ணில் புதைக்கப்படும் பொழுது அது மரமாக முளைத்து கனிதரும் மரமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மரமாக மாறிவிடுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் இதே சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதை பெறக்கூடிய தகுதி உங்ககிட்ட இல்லை, பெறக்கூடிய வசதி உங்ககிட்ட இல்லை, பெறக்கூடிய சூழ்நிலை உங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்படியே தூக்கி ஏசப்பாவுடைய கரத்தில் கொடுத்துருங்க. ஏசப்பா என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்து தான் பாருங்களேன், கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்களை மனமகிழ்ச்சி ஆக்குவார். காட் பிளஸ்.